சார் நான் இப்போ வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து அவர் முதல்லேருந்து நடித்த வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நடித்ததில் அவரோட நடிப்பு வித்தியாசமாகவும் அற்புதமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அதில் அவர் வந்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து காதல்னாலே என்னால் ஜெயிக்க முடியுது, மனுஷன் வந்து உண்மையாக காதலித்து லவ் பண்ணால் நம்பிக்கையோடு எதையும் செஞ்சால் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாங்கிறத இந்த படம் மூலிமா சொல்கிறாரு. ஆனால் முழு நம்பிக்கை வைக்கணும் மனுஷன். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் உடஞ்சா கூட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உண்மை பொய்யாகும் போது மக்களுக்கு அந்த பொய் கூட உண்மையாக தெரியும். ஆனால் அந்த பொய்யையே உண்மையாக கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறார் பார்த்தீங்களா, அது ரொம்ப கடினமான விஷயம். அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து நிறைய பேர் தோத்துடுறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலாலையும் நிறைய பேர் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குது. ஆனால் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி முழு நம்பிக்கை வச்சு கண்டுபிடிக்கும் போது பல தடைகளை மீறி தாண்டி இந்த படம் ஜெயிக்குதுன்னா மக்கள் தான் காரணம். கண்டிப்பாக உண்மையிலே செம்ம ஹிட்டான படம் இது. தமிழ்நாட்டிலேயே அற்புதமாக இருக்குது. அவரை பாராட்டணும் சார். ஒரு உண்மையான இயக்குனருங்கிறத இந்த ஒரு படம் மூலிமா இன்னும் பிரம்மாண்டமாக நிரூபிச்சிருக்கார். அற்புதமான படைப்பு சார். எங்கேயுமே லாக் கிடையாது சார், எங்கேயுமே லாக் கிடையாது. அரசியலில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நம்பிக்கையோடு போகிறான்னா எந்த ஒரு மனுஷனும் ஜெயிக்க முடியுன்றத காதல் மூலியமாகவும் காமெடி மூலியமாகவும் சொல்ல வர்றாரு. இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே சார். ரொம்ப ஓவராலாம் படத்தில் வந்து ஓவராக பண்ணல. அந்த கிந்தா உண்மையாக வந்து அந்த அரசியல்வாதினா எப்படி இருப்பாங்க, எப்படி பண்ணுவாங்கன்றதை தான் அவர் காமிச்சிருக்காரு. பந்தா வந்து அரசியலுக்கு தேவைப்படுது, அதனால் வந்து அதை காமிச்சிருக்காரு. ரியலாக பண்ணியிருக்காரு அவர். மற்றபடி வந்து ஓவராகவோ எதுவும் இல்லை. தலை சிறந்த படம். மக்களுக்கு, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஹிட் ஆஃப் தி ஹிட் சார். நல்லா நீட்டாக இருக்குங்க. நல்லா ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இருக்குது. அரசியல்னு சின்ன சின்ன சட்டையிடுறாங்க, ஆனால் அதையும் தாண்டி இது ஒரு லவ் படமாக தான் நீட்டாக இருக்கு. இல்லை ஒரு நல்ல நடிகரை அவர் டைரக்டராக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இதில் ஒரு நல்ல நடிகராகவும் இருக்கிறாரு. நீட்டாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ என்ன பிடிச்சிருந்து படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த லியோ படத்துக்குலாம் செலவு பண்ணால இப்போது 300 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் கன்னை ஷூட் பண்ணுவாங்க, எல்லாருமே சுற்றுவாங்க. ஆனால் 300 பேர் ஷூட் பண்ணால் அவர் மட்டும் சாக மாட்டாங்க. நீங்கள் படம் வந்து நல்லா போய் பார்க்கலாம். நல்லா காமெடியாக இருக்குது படம். ஃபைட்டு கொஞ்சம் இருந்தாலும் அது நல்லா மாசாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், படம் நல்லா காமெடியாக இருக்கும். எந்த சீனுமே வந்துட்டு நல்லா இல்லை மாதிரி இருக்காது. ஃபேமிலியாக பார்க்கலாம். அந்த படம் சூப்பராக ஃபேமிலியாக பார்க்கலாம். இது அரசியல் பற்றி சொல்லியிருக்காங்க, எதனா மெசேஜ் என்ன சொல்கிறாங்களா? அரசியலை பற்றி எந்த மெசேஜுமே சொல்லலை. சும்மா இது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி வச்சுருக்காங்க, காமெடி ஸ்டோரி. அந்த பேக்ரவுண்டில் எடுத்திருக்காங்க. காமெடி ஸ்டோரி, ஃபுல் காமெடி ஸ்டோரி. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கெட்டப்லாம் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். படம் வந்து ஒரு ஃபேமிலி படம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குது. அமீர் சாரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலு. அப்புறம் ஆதம்பாவோட டைரக்ஷன் சூப்பரு. ஹீரோனி ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இமான் அண்ணாச்சியோட காமெடி, கஞ்சாகர் பண்ண எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம், நல்ல படம், வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இல்லை பொதுவாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது படம் பார்க்க. தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பார்க்கலாம் சார். நாங்களே ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். ஃபேமிலி, பிரதர் ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கோம்.